Please subscribe Sadhguru Sai Creations. இந்த மெக்னீஷியம் எதுக்கு நம்ம பாடியில், அதுவும் முக்கியமாக தசைகளுக்கு எதுக்கு இந்த மெக்னீஷியம் தேடி தேடி நான் எதில் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, தசை சில இடத்துல துடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் டைமில், அதாவது முக்கியமாக ஒரு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 நாட்களோ ஒரு வாரம் முன்னாடியோ தசைகளில் ஒரு துடிப்பு ஏற்படுறத நம்ம பார்ப்போம். எப்படி நமக்கு அனிமியா 10ல் ஒரு 8 பேருக்காச்சும் அனிமியா இருக்குது பெண்களுக்கு, அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. இந்த கெண்டைக்கால் தசைகள் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் தாங்க முடியாத வலி, இரவு நேரங்களில் தூங்கிக்கிட்டே இருக்கிற திடீர்னு பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக எழுதிட்டு இருந்தேன், இல்லை எங்கேயாவது ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், கை விரல்கள் எல்லாமே ஒரு சைடை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குமே காரணம், தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு நான் எந்த உணவுகள் எடுக்கலாம், மருந்துகள் எடுக்கலாம், இதையும் நம்ம பார்க்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தசை பிடிப்பு, காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு தசை பிடிச்சிருது, காலை எடுத்து வைக்க முடியல, இடுப்பு பகுதியில் ரொம்ப ரிஜிடிட்டி, அதாவது விரைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இந்த கண்டிஷன் இருந்துக்கிட்டே இருக்காது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. சில நான் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறேன், இல்லை ரொம்ப தூரம் நான் டிரைவிங் பண்ணுறேன், இந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு தசை பிடிப்பு இருக்குது. இல்லை சிலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, தசை சில இடத்துல துடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். கண் இமை துடிப்பு இருக்கிறது, திடீர்னு நமக்கு ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸோ இல்லை தைஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ், பேக்கில் முதுகில் இருக்கக்கூடிய மசில்ஸில் ஒரு துடிப்போ, இல்லை திடீர்னு மசில்ஸ் பிடிச்சிக்குது, மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா இது நாளடைவில் குணமாயிடும். 2-3 நாள் துடிச்சிட்டே இருக்கும், அப்புறம் சரியாயிடும் நம்ம நினைப்போம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீவிர நோய் நிலையை தான் குறிக்குது அப்படின்றது நமக்கு பின்னாடி தான் தெரியும். முக்கியமாக நம்மளுடைய தசைகள் துடிக்குது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கால்சியம், புரோட்டீன், மெக்னீஷியம், ஜிங்க், அயன், காப்பர், இது எல்லாமே. மெயினாக இதில் பார்த்தோம்னா மெக்னீஷியம் குறைபாடு இருக்கும்போது இது துடிப்பு நம்ம பார்க்குறோம். மெக்னீஷியம் குறைபாடா, நம்ம கால்சியம் தானே அதிகமாக கவனம் செலுத்துவோம், அதுக்கப்புறம் அயன் இருக்கா நம்ம பாடியில், அதாவது ஹீமோக்ளோபின், அயனோட இன்னொரு கன்வெர்ட் நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். சரி, கால்சியம் பார்க்குறோம், அயன் பார்க்குறோம், விட்டமின்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இந்த மெக்னீஷியம் எதுக்கு நம்ம பாடியில், அதுவும் முக்கியமாக தசைகளுக்கு எதுக்கு இந்த மெக்னீஷியம் தேடி தேடி நான் எதில் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரோட்டீன் என்ன இருக்குது, அல்புமின் இருக்கா, இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது, கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குது. இன்றைக்கி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க ஏராளமானவங்க. எப்படி நமக்கு அனிமியா 10ல் ஒரு 8 பேருக்காச்சும் அனிமியா இருக்குது பெண்களுக்கு, அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா காப்பர், அதுக்கப்புறம் மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் குறைபாடுனால தான் இந்த தசைகளில் துடிப்பு அப்படின்றது ஏற்படுது. சில பெண்களுக்கு நம்ம பார்த்துருப்போம், பீரியட்ஸ் டைமில், அதாவது முக்கியமாக ஒரு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 நாட்களோ ஒரு வாரம் முன்னாடியோ தசைகளில் ஒரு துடிப்பு ஏற்படுறத நம்ம பார்ப்போம். இடுப்பு எலும்புகள் எல்லாமே வலிக்குது, பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் சிவியராக ஒரு பெயின் இருக்குது, லோயர் அப்டாமன் மசில்ஸ் வலிக்குது, தைஸில் முக்கியமாக சொல்கிறது காஃப் மசில்ஸில். இந்த கெண்டைக்கால் தசைகள் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் தாங்க முடியாத வலி, இரவு நேரங்களில் தூங்கிக்கிட்டே இருக்கிற திடீர்னு பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கை விரல்கள் எல்லாமே ஒரு சிலர் நடுக்கம் ஏற்படுது. இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம மசில்ஸில் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறையும் போது தான். அதிலே பார்த்தோம்னா இந்த சோடியம் பொட்டாசியம் வேரியேஷன் இருக்கும்போதும் ஏற்படலாம். மெக்னீஷியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஏற்படலாம். திடீர்னு நான் கை நார்மலாக எழுதிட்டு இருந்தேன், இல்லை எங்கேயாவது ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், கை விரல்கள் எல்லாமே ஒரு சைடை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குமே காரணம் இந்த மெக்னீஷியம் சத்து நம்ம உடலில் குறைபாடு இருக்கிறது தான். இப்போது எந்தெந்த நோய் நிலைகளில் இது அதிகமாக காணப்படுது, இந்த மாதிரி தசைகளோட துடிப்போ, இல்லை திடீர்னு நம்ம கை விரல்களோ கால் விரல்களோ ஒரு சைடாக இழுத்துட்டு போகிறதுனா எந்தெந்த கண்டிஷனில் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கு இல்லையா, இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா தசைகளில் அதிகமான ஒரு விரைப்புத்தன்மை இருக்கும். கைகள் மடக்க முடியல, வாய் திறந்து பேச முடியல, அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா
ஹை பிளட் ப்ரெஷர் இல்லைனா ஹை சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி திடீர்னு தசைகளில் வந்து ஒரு துடிப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் மயசினியா கிராவிஸ் மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களோ இல்லை ஜென்ரலாக நார்மலாகவே பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் குறையும் போது இந்த மாதிரி நமக்கு கை கால்களில் வந்து ஒரு இழுப்பு மாதிரி ஏற்படுறது, தசைகளோட ஒரு விரைப்புத்தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போது மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுகளை நான் எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம், தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு நான் எந்த உணவுகள் எடுக்கலாம், மருந்துகள் எடுக்கலாம், இதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மெக்னீஷியம் எதில் அதிகமாக இருக்கும்னா விதைகளில், முக்கியமாக இந்த பூசணி விதைகள் நம்ம சொல்லலாம், ஆளி விதைகள், இது எல்லாமே நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். உணவு அப்படின்றத விட ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பம்கின் சீட்ஸை பவுடர் பண்ணி வச்சுட்டு மில்கில் சேர்த்தோ, இல்லை இது வந்து சாலட் மாதிரி ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றோம் இல்லை வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றோன்னா அதில் ஒரு ஸ்பூன் இந்த பம்கின் பூசணி விதைகளை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம்னா எள்ளு, பூசணி விதைகள், இது எல்லாமே வெல்லத்தோடு சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், அவ்வளவு சத்து வாய்ந்தது. முக்கியமாக இதில் கால்சியமும் நிறைய இருக்குது. அப்போ கால்சியம், மெக்னீஷியம் இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கிடைக்குது. அப்போது நம்ம எள்ளு, பூசணி விதைகள், வேர்க்கடலை இது எல்லாமே வெல்லத்தோடு சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஆண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவுண்ட் நார்மலாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதோட மார்ஃபாலஜி வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மார்ஃபாலஜி சேஞ்ச் ஆகிறதுனால தான் எனக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு முக்கியமாக இந்த மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவை கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப அவசியம். இதை தாண்டி நம்ம தசைகளில் இந்த மாதிரி ஒரு பிடிப்பு ஏற்படுது, துடிப்புகள் இருக்குது, டக்குன்னு நான் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு கை நரம்புகள்லாம் இருக்குது, இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா தசைகளை வலிமை சேர்க்கக்கூடிய மாதிரியான உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். இதில் முக்கியமாக ப்ரோட்டீன் டயட் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது முளைக்கட்டிய பயிறு வகைகள், முக்கியமாக இதற்கு உளுந்து நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து, தோல் நீக்கப்படாத, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் எல்லாமே பட்டை தீட்டப்படுது, பாலிஷ் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போது அதில் மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸ், கோட்டிங்ஸ் எல்லாமே போயிடுது. அதில் தான் நிறைய நமக்கு விட்டமின்ஸ் இருக்குது, முக்கியமாக தைமின் அண்ட் நியாசின் இருக்குது. இது நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய தானியங்களில் அவுட்டர் லேயரில் மெக்னீஷியம் சத்து நிறைஞ்சிருக்கு. இதையுமே நம்ம பாலிஷ் போட்டுட்டோம்னா அந்த சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் தோலோடு இருக்கக்கூடிய பாலிஷ் பண்ணாத தானியங்களை உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் கருப்பு உளுந்து, பச்சை பயிறு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கருப்பு கொண்டை கடலையும் உணவில் நிறைய நம்ம சேர்த்துட்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு சுண்டல் சாப்பிட்டா போதுமானது. இல்லை எனக்கு சுண்டல் சாப்பிட்டா வயிறு உப்புசம் இருக்குது, வாயு தொல்லை இருக்குன்னா அதோட 2-3 பூண்டு பற்களை நல்லெண்ணெயில் வறுத்து அந்த சுண்டலோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பூண்டை நசுக்கிட்டு நல்லெண்ணெயில் போட்டு அதை லேசாக வறுத்ததுக்கப்புறம் சுண்டல் சாப்பிடும்போதே அந்த ஒரு 3 இல்லை 4 பல் பூண்டையும் சேர்த்து நம்ம அதோட சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்காது. நம்ம உடலில் இந்த மாதிரி தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா லவணப்பருப்பம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது முக்கியமாக தசைகள் மற்றும் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மருந்துன்னு சொல்லலாம். இதை மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லவண தைலம், இந்த தைலம் எதுக்குன்னா எங்கெல்லாம் நமக்கு உடலில் துடிப்புகள் ஏற்படுதோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் குளிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது தசைகள் ரொம்ப வலிமையடையுது அப்படின்னு சொல்லலாம். உளுந்து தைலமாகவும் கிடைக்குது. பெண்கள் நிறைய பேருக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் இருக்கும்போது இந்த காஃப் மசில்ஸில் அதிகமான வலி இருக்குன்னா இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த உளுந்து தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீரில் குளிக்கும்போது தசைகளில் இருக்கக்கூடிய வலிகள், பிடிப்புகள் இது எல்லாமே குணமாகுது. அதே மாதிரி இந்த கை கால்களில் வரக்கூடிய அந்த வெறிப்புத்தன்மை இருக்குது, ஒரு நம்ம ஈஸியாக எந்த ஒர்க்குமே பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க, முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸில் இருக்கிறவங்களுக்கு இதற்கான சித்த மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். உணவில் நிறைய கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் இது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். நம்ம பாடியில் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்ணும். அது எல்லாமே என்னென்ன உணவுகள்ன்றது நான் சொல்லியிருக்கேன். இது அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகளும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக நம்ம சொன்னோம்னா முருங்கைக்கீரையை சொல்லலாம். முருங்கைக்கீரையை நம்ம பவுடர் மாதிரி தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சூப் மாதிரியோ இல்லை வெந்நீரில் கலந்து நம்ம தேன் சேர்த்தும் சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக லட்சக்கொட்டை கீரைன்னு இருக்குது. இது ரொம்ப பெரியசாக இருக்கும், நம்ம மர வகையை சேர்ந்தது.
இலைகளை பார்க்கும்போதும் நமக்கு பெருசாக இருக்கும். இந்த கீரையும் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்தோம்னா அந்த மெக்னீஷியம் குறைபாடு, இதோட காப்பர் சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே நம்ம உடலில் தசைகளை வலிமைப்படுத்துறதுக்காக சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி தசை துடிப்பு இருக்குது, தசை பிடிப்பு இருக்குது, இரவு நேரத்தில் எனக்கு டக்குன்னு மசில் கிராம்ப்ஸ் வருதுன்னா இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.